ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் ஹீட்டு. இந்த லெசன் வந்து 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2 ஃபிசிக்ஸில் யூனிட் 1 இருக்குது. இந்த ஹீட் லெசனோட புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when an object is heated, the molecules that make up the object dash. Options are A, begin to move faster, B, lose energy, C, become heavier, D, become lighter. Correct answer is option A, begin to move faster. இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாமே வந்து ஆட்டம்ஸ்னால உருவானது தான். ஒரு கல்லில் வந்துட்டு நிறைய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் இருக்கும். ஆட்டம்னா என்னென்னா ஒரு சிங்கிள் நியூட்ரல் பார்ட்டிக்கல் தான் வந்துட்டு ஆட்டம். ஒரு மாலிகூல்னா வந்துட்டு மோர் தென் ஒன் ஆட்டம்ஸ் வந்துட்டு சேர்ந்து ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டோன்னா அது ஒரு தனி ஆட்டம். அதுவே ஒரு வாட்டர் மாலிகூல்னு எடுத்துக்கிட்டோன்னா H2Oன்றது 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து ஒரு மாலிகுலாக H2O மாலிகூல்னு இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம சூடு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கிற அந்த மாலிகூல்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்லாம் என்ன ஆகும், அந்த ஹீட் நம்ம படுத்த அந்த மாலிகூல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி உருவாகி அந்த ஹீட் வந்துட்டு அந்த மாலிகூல்ஸ்குள்ளே ஹீட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணும்போது அதுக்குள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ் பிகின் டு மூவ் ஃபாஸ்டர். Second question, the unit of heat is dash. Options are A, Newton, Joule, Volt and Celsius. Correct answer is option B, Joule. Third question, 1 liter of water at 30 degrees Celsius is mixed with 1 liter of water at 50 degrees Celsius. The temperature of the mixture will be dash. Options are A, 80 degrees Celsius, B, more than 50 degrees Celsius but less than 80 degrees Celsius, C, 20 degrees Celsius, D, around 4 degrees Celsius. Correct answer is D, around 4 degrees Celsius. Fourth question, an iron ball at 50 degrees Celsius is dropped in a mug containing water at 50 degrees Celsius. The heat will dash. Options are A, flow from iron ball to water, B, not flow from iron ball to water or from water to iron ball, C, flow from water to iron ball, D, increase the temperature of both. Correct answer is option B, not flow from iron ball to water or from water to iron ball. இப்போ வந்து ஹீட்டோட கான்செப்ட் என்னன்னா, ஒரு கப் ஆஃப் காஃபி இருக்குது, ஹாட்டான ஒரு காஃபி கப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போய் நம்ம கையை நம்ம வைக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி அந்த சூடு நமக்கு தெரியுதுன்னா, அந்த காஃபியில் இருக்கிற அந்த கப்பில் இருக்கிற ஹீட் வந்துட்டு நம்மளோட ஃபிங்கருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்பயுமே வந்துட்டு ரொம்ப சூடான பொருளையும் சில்லுன்னு இருக்கிற பொருளையும் நம்ம பக்கத்தில் ஒன்றா வைக்கும் பொழுது அந்த சூடான பொருள்ல இருந்து சில்லுன்னு இருக்கிற பொருளுக்கு வந்துட்டு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எவ்வளோ நேரம் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னாக்கா, அந்த 2 பாடியிலையும் எப்போ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இருக்குதோ வர வரைக்கும். இப்போ வந்துட்டு காஃபி வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, பக்கத்தில் வந்துட்டு அந்த 100 டிகிரி செல்சியஸ் இருக்கிற ஒரு காஃபியை வந்துட்டு நம்ம ஒரு கப்பில் சில்லுன்னு இருக்கிற ஒரு கப்பில் ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காஃபியோட ஹீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காஃபி கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். 100 டிகிரி செல்சியஸ்ன்றது வந்து அதோட ஹீட்டை ஒரு டிகிரி செல்சியஸாக கப்புக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு கப்பு வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் ஹீட்டை எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கப்பு எப்போ 50 டிகிரி செல்சியஸ் ஹீட்டு அளவுக்கு எடுத்துக்குதோ அப்போ கப்பும் காஃபி 50 டிகிரி செல்சியஸில் இருக்கும், கப்பும் 50 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அது வரைக்கும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும். எப்போ 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் ஹீட் ஈக்குவலாக இருக்கோ அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸ்டாப் ஆகிடும். அப்படி பார்த்தா அயன் பாலும் 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது, மக்கில் இருக்கிற தண்ணியும் 50 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது ரெண்டும் ஈக்குவல் ஹீட்டில் இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம அயன் பால் அந்த கப்பில் தண்ணியில் போடும் பொழுது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. ஏன்னா ரெண்டுமே சேம் டிகிரி செல்சியஸ் ஹீட்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், heat flows from a dash body to a dash body. நான் இப்போ தான் சொன்ன மாதிரி ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ ஹையர் டெம்பரேச்சர் பாடி டு அ லோவர் டெம்பரேச்சர் பாடி. அதிகமாக ஹீட் இருக்கிற பொருள்லேருந்து கம்மியாக ஹீட் இருக்கிற பொருளுக்கு வந்துட்டு ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். செகண்ட் கொஸ்டின், the hotness of the object is determined by its temperature. பாடி வந்து ஹாட்டாக இருக்கா கோல்டாக இருக்குதா அப்படின்னு சொல்கிறது தான் டெம்பரேச்சர். So correct answer is temperature. Third question, the SI unit of temperature is dash. Correct answer Kelvin. Temperature oda unit enna Kelvin. Fourth question, solids dash on heating and dash on cooling. Solids expand on heating and contract on cooling.
அதாவது சாலிட்ஸை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். அந்த சாலிடை வந்துட்டு நம்ம மறுபடியும் கூல் பண்ணும்போது அது மறுபடியும் கான்ட்ராக்ட் ஆகும், சுருங்கிடும். இரும்பெல்லாம் கூட அதனால தான் ஹீட் பண்ணுவாங்க, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் அதில் இரும்பில் வந்துட்டு பொருட்கள்லாம் செய்வாங்க. ஸோ சாலிட் எக்ஸ்பேண்ட் ஆன் ஹீட்டிங் அண்ட் கான்ட்ராக்ட் ஆன் கூலிங். Fifth question, two bodies are said to be in state of thermal dash if there is no transfer of heat taking place. Correct answer is equilibrium. இப்போ வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அயன் பாலும் 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது, வாட்டரும் 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அயன் பாலை வாட்டரில் போடக்குள்ள அங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லைனாக்கா அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பொருள் தெர்மல் ஈக்குவலிபிரியத்தில் இருந்துச்சு, அதாவது சேம் டிகிரி ஆஃப் ஹீட்டில் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹீட் இஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி தட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ஹாட் பாடி டு அ கோல்டு பாடி. ட்ரூ. ஹீட் வந்துட்டு ஹாட் பாடியிலேருந்து டு கோல்டு பாடி, ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்ன்றது ஒரு எனர்ஜி. செகண்ட் கொஸ்டின், ஸ்டீம் இஸ் ஃபார்ம்டு வென் ஹீட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் வாட்டர். திஸ் இஸ் ஃபால்ஸ். நம்ம வந்து வாட்டர்லேருந்து ஹீட்டை ரிலீஸ் பண்ணும்போது அது வந்து ஐஸாக தான் ஃபார்ம் ஆகும். ரெஃப்ரிஜிரேட்டர்லலாம் நம்ம தண்ணியை வைக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோம்னாக்கா அந்த ரூம் டெம்பரேச்சரையுமே வந்துட்டு ஃபுல்லாக அது ரிலீஸ் பண்ணிடும். அந்த ஹீட்லாம் அந்த தண்ணியிலேருந்து போயிடுச்சுன்னா அது ஐஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஐஸ் இஸ் ஃபார்ம்டு வென் ஹீட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் வாட்டர். Third question, thermal expansion is always a nuisance. This is false. Thermal expansion is always a beneficial. அதாவது நம்ம ஹீட் மூலியமா ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வந்துட்டு நமக்கு எப்பயுமே பயனுள்ளதான ஒன்று தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின், போரோசிலிகேட் கிளாஸ் do not expand much on being heating. This is true. போரோசிலிகேட் கிளாஸ் வந்து ஹீட் பண்ணுறதுனால ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகாது. Fifth question, the unit of heat and temperature are the same. This is false. Unit of heat is joule and SI unit of temperature is Kelvin. Heat temperature ரெண்டுமே வேற. ஹீட்டுங்கிறது ஒரு எனர்ஜி, அதை மெஷர் பண்ணுற யூனிட் தான் ஜூலு. டெம்பரேச்சர் வந்து அந்த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் தான் வந்துட்டு டெம்பரேச்சர், அது வந்து கெல்வின். அதோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹீட் இதோட யூனிட் என்னன்னா ஜூல். செகண்ட், டெம்பரேச்சர் அதோட யூனிட் வந்துட்டு கெல்வின். தேர்ட், தெர்மல் ஈக்குலிபிரியம், இது கரெக்ட் ஆன்சர், நோ ஹீட் ஃப்ளோ. ஃபோர்த் கொஸ்டின், ஐஸ் கியூப், இது கரெக்ட் ஆன்சர், 0 டிகிரி செல்சியஸ். ஐஸ் கியூப்ல வந்துட்டு ஹீட்டே இருக்காது, அதோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா 0 டிகிரி செல்சியஸ். ஃபிஃப்த் கொஸ்டின், பாய்லிங் வாட்டர். பாய்லிங் வாட்டரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா 100 டிகிரி செல்சியஸ். அதில் இருக்கிற ஹீட்டோட அளவு 100 டிகிரி செல்சியஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனலாகி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹீட்டோட யூனிட் வந்துட்டு ஜூல், டெம்பரேச்சரோட யூனிட் அப்போ என்னன்னு கேட்டிருக்காங்க, டெம்பரேச்சரோட யூனிட் கெல்வின். செகண்ட் கொஸ்டின், ஐஸ் கியூப். ஐஸ் கியூபோட டெம்பரேச்சர் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 0 டிகிரி செல்சியஸ். பாய்லிங் வாட்டருக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ். தேர்ட் கொஸ்டின், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் தான் ஹீட்டு. ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி வந்துட்டு டெம்பரேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.